வேட்பாளராக அருமை அண்ணன் என்னுடைய அன்பு சகோதரர் ராஜசீமன் மகேந்திரா அவர்கள் முன்னாள் கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய தாமரை சின்னம் ஆவடியில வளர்ச்சிக்காக உங்களிடம் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க, வளர்ச்சிக்கான வாய்ப்பு கொடுப்பீங்க. தமிழகத்தில் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களோடு கைகோர்த்து தமிழகத்திற்கு தங்கு தடை இல்லாத வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்காக இந்த கூட்டணி நிற்கும் என்று தமிழக மக்கள் எல்லாம் நம்புகின்றார். தமிழகம் முழுவதுமே தென் தமிழகமாக இருக்கட்டும், டெல்டாவாக இருக்கட்டும், கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், சென்னை பகுதியாக இருக்கட்டும், மத்திய மண்டலமாக இருக்கட்டும், அனைத்திடத்திலும் கூட மக்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். நமக்கு நிச்சயமாக மாற்றம் வேண்டும். நமக்கு நிச்சயமாக மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் என்பது கோட்டையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியிலிருந்து கீழே வரணும். அதே போல ஆவடியில தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இதில் மிக முக்கியமாக திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய இப்போதைக்கு ஆவடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் இங்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் தான் ஒற்றை கருத்தில் இருக்கின்றார். நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் ஒற்றை கருத்தில் இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நானும் ஆவடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆவடி நாசர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை எல்லாம் உங்ககிட்ட பட்டியல் போடுறேன். நிறைய சாதனை செய்திருக்கின்றார்கள். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முதல் சாதனை தன்னுடைய கட்சிக்காரங்களை கல்லால் அடித்தது முதல் சாதனை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அதை தொலைக்காட்சியை பார்த்து. இரண்டாவது சாதனை, பால் மற்றும் பால் பொருட்களுடைய விலையை பலமுறை உயர்த்தி அதையெல்லாம் மோடி ஐயா தலையின் மீது போட்டது இரண்டாவது சாதனை. உயர்த்துவதெல்லாம் இவங்க போட்ட பழியெல்லாம் மத்திய அரசின் மீது. மூன்றாவது மிக முக்கியமான சாதனை, பால்வளத்துறையை ஊழல் துறையாக முழுவதும் மாற்றிருக்கக்கூடிய ஒரு சாதனை. நான்காவது, திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வைத்ததுதான் சட்டம் என்று தன்னுடைய துறையை தாண்டி மற்ற துறையிலையும் கமிஷன் வாங்கியது நான்காவது ஒரு சாதனை. கஞ்சா விற்கிறவன், கொலை செய்கிறவன் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கொண்டது நான்காவது சாதனை. திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடிய ரவுடியாக இருந்தாலும் ஆவடி நாசர் அவர்களோட புகைப்படர். கடைசியாக ஆவடி மாநகராட்சியினுடைய அறிவிக்கப்படாத மேயராக தன்னுடைய மகன் ஆசிம் ராஜாவை இங்க உட்கார வச்சது இன்னொரு சாதனை. இதெல்லாம் பார்த்துதான் பியூஸ புடுங்குற மாதிரி பதவியை புடுங்கி அதன் பிறகு யார் கை காலில் விழுந்து மறுபடியும் கடைசி நேரத்தில் அமைச்சராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எத்தனை போய் 2021 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை போய் சொல்லி உங்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கினார்கள். ஆவடியில அரசு பொறியியல் கல்லூரி தொடங்குவோம் என்கின்ற போய், ஆவடியில பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கின்ற போய், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கெல்லாம் தாண்டி ஒருத்தர் தமிழ்நாட்டில் போய் பேசுற ஒருத்தர் இருக்காருன்னா ஆவடி நாசர் தான். அவரை விட அதிகமாக போய் செல்லக்கூடிய எல்லா வாக்குறுதியும் பொய்யாக சொல்லி சொல்லி வாக்குகளை வாங்கி 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக அமைச்சராக இருந்து ஆவடிக்கு எதுவும் செய்யாம கெட்ட பெயரை மட்டுமே வாங்கி கொடுத்தவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஐயா, நான் கையில் ஒரு போட்டோ கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க பார்க்கணும். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த போட்டோவை பாருங்க. யாருங்க ஐயா இதெல்லாம்? யாருங்க ஐயா இதெல்லாம்? யாருங்க ஐயா? ஐயா நீங்க பாருங்க, யாருங்க ஐயா? ஐயா பாருங்க, தாய்மார்களே பாருங்க, இந்த போட்டோல எவ்வளவு ஜம்முன்னு போஸ் கொடுத்து எப்படி ஜம்முன்னு நிக்கிறாரு பாருங்க. பாருங்க, இவங்க எல்லாம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்ற 3 முக்கிய குற்றவாளிகள். குற்றவாளி 1, குற்றவாளி 2, குற்றவாளி 3. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் ஆவடி நாசரன் கிட்ட போட்டோ எடுக்கணும். இப்ப காவல்துறை நண்பர்கள் ரிவர்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஆவடி நாசர் யார் போட்டோ எடுத்திருக்காங்களோ அவங்களை தேடி பிடிங்க, அவங்க குற்றம் செய்திருப்பாங்க என்கின்ற அளவுக்கு எல்லா குற்றவாளிகிட்டையும் புகைப்படம் எடுத்திருப்பது
இவருடைய ஒரு சாதனை. அருமை சொந்தங்களே, சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக யாராவது ஒருத்தர் ஆவடிக்கு ஏதாச்சும் செஞ்சிருப்பார். ஆனா சட்டமன்றத்தில் ஒரு பேசுறதெல்லாம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஆவடி நாசர் பேசுகின்றார். முன்னாடி எல்லாம் சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு போனா தோனி கூட்டம் வரும், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுது. பாருங்க, இதெல்லாம் நம்முடைய சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய சில பொன் வார்த்தைகள். ஐயா வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், சும்மா உட்கார்றது ரொம்ப கஷ்டம்பா, உட்கார்ந்து பாரு. 5 வருஷமாக சட்டமன்றத்திற்கு போய் ஒரு கேள்வியும் கூட கேட்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா ஆவடி நாசர். தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை செயலகம் அவங்க போட்ட ஆர்டிஐல கொடுத்திருக்கிறாங்க. இனம் 5ஐ பொறுத்தவரை 16வது சட்டமன்ற பேரவையில் ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாசர் அவர்கள் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என்கின்ற ஆர்டிஐ கூட பதில் கொடுத்திருக்கிறார். அப்ப கேள்வியும் கேட்கல. சட்டமன்றத்திற்கு போனதற்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவதற்காக மட்டும்தான் சட்டமன்றத்திற்கு போயிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆவடி நாசர். பொய்யை சொல்லி சொல்லி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம 5 ஆண்டு காலத்தையும் ஓட்டியிருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களுக்கு ஒரு வாக்கை கூட நீங்கள் ஆவடியில் அளிக்க கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுத்து நம்முடைய தாமரை சின்னத்திற்கு வாழ்த்தளித்து 4வது பட்டன்ல நம்முடைய ஆவடியில் இருக்கக்கூடிய தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, ஆவடி மக்களுடைய முக்கிய பிரச்சனைகள், சாலைகள் எங்கேயுமே சரியில்லை, பாதாள சாக்கடை திட்டம் சொல்லியும் கூட நிறைவேற்றப்படவில்லை. சட்டமன்றத்தில் இதுவரை ஆவடி தொகுதிக்காக ஒரு முறை கூட சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு நாசர் அவர்கள் வாயை திறக்கல. ராம்நகர்ல அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 2 நாள் முன்னாடி தான் ரோட்டே ஓடு போட்டு முடிச்சாங்க. அமைச்சர் தங்கி இருக்கக்கூடிய சாலையில 2 நாளைக்கு முன்னாடி தான் ரோட்டே போட்டிருக்காங்க. நம்ம பக்கம் நீங்க ரோடெல்லாம் மறந்துருங்க ஐயா. போதைப் பொருள் பழக்க வழக்கம் எல்லாம் இந்த பகுதியில கட்டுக்கடங்காமல் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை போதைப் பொருட்களுடைய தலைநகரமாக, பார்டர்ல இருந்து வரக்கூடிய எல்லா போதைப் பொருட்கள் தலைநகரமாக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை ஆவடியை மாற்றி வைத்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே,